சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி முன்பிணை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து ஆணையிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் தேனியை சேர்ந்த விஜயஸ்ரீயை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார். இதனால் வெகுண்டெழுந்த பெண்ணின் பெற்றோர் தனுஷின் 17 வயது தம்பியை கடத்தி சென்று பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்றனர். இது தொடர்பான குற்றச்சாட்டில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து தனக்கு முன்பிணை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெகன்மூர்த்தி முறையீடு செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் சிறுவன் கடத்தலுக்கு உதவியதாக ஏடிஜிபி ஜெயராமை சிறைப்பிடிக்க ஆணையிட்டனர். இதன் அடிப்படையில் ஏடிஜிபி ஜெயராமை பணியிடை நீக்கம் செய்து தமிழக அரசு ஆணையிட்டது. இதை எதிர்த்து ஏடிஜிபி தொடுத்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடைநீக்க ஆணையில் தலையிட மறுத்து வழக்கை வேறொரு நீதிபதி விசாரிக்கவும் வேறொரு புலனாய்வு அமைப்புக்கு விசாரணையை மாற்றியும் ஆணையிட்டது. இதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் ஜெகன்மூர்த்தி முன்பிணை கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறுவன் கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டுள்ளதாகவும் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் அவரை சிறைப்பிடித்து விசாரிக்க வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏடிஜிபியின் காரில் சிறுவன் கடத்தப்பட்டதற்கும் சான்றுகள் இருப்பதால் இந்த வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பாடமாக அமைய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஏடிஜிபிக்கும் உள்ள தொடர்பு குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்பதால் தற்போதைய நிலையில் முன்பிணை வழங்க முடியாது என கூறி ஜெகன்மூர்த்தியின் கோரிக்கையை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆணையிட்டுள்ளார்.